சின்ன ஜெபம் இயேசுவே, இந்த உபவாச நாளிலும் கூட எங்களோடு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ கிருபைகளை அதிகமாக விளங்க பண்ணுவீராக. சத்தியத்தின் மூலமாக எங்கள் ஆத்தும கண்களை திறந்து இந்த பொருளாத உலகத்திலே தேவனோடு கூட நடக்க எங்களுக்கு பலன கிருபை தாரும். வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. சொல்லுகிற காரியங்களை ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது. சத்தியங்கள் தான். ஆனால் உலகத்தின் சத்தியங்கள் எல்லாம் பூமியை சார்ந்தும் உலகத்தின் ஆசீர்வாதங்களை சார்ந்தும் இருக்கிறபடினாலே அநேகருக்கு அல்லேலூயா ஏண்டே சொல்லியிருக்காங்க, நீ சொல்கிறது புரியலை அப்படின்னுட்டு, நீ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நான் போதிக்கிறது சரியான சத்தியம்தானா இல்லையாங்கிறத நான் அநேக நேரம் என்னை நானே ஆராய்ந்து பார்த்தது உண்டு, வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தது உண்டு. அல்லேலூயா, சத்தியம் தானா? அப்போ இப்போ என்ன ஆகுது, உலகத்தில் போதிக்கப்பட்ட அநேக சத்தியங்கள், நான் எல்லாரையும் குற்றவாளியாக திருக்கல, அல்லேலூயா, அநேகரை தேவனுக்குள் இயேசுவை போல மாற்றாத சத்தியங்கள் போதிக்கப்படுகிறபடினாலே இதை தேவனை போல மாற்றுகிற, சாபத்திலிருந்து விடுதலையாகிற, விக்கிரப்பொடியிலிருந்து விடுதலையாகிற அநேக சத்தியங்கள் அநேக ஆட்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவங்க புரியலை. ஒரு பாஸ்டர் எனக்கு லூஸ் பாஸ்டர்னு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அப்போ நான் அவரை கடிந்து கொண்டு எழுதலை, சிலுவையை பற்றி உபதேசம் நமக்கு பைத்தியமாக தோணும்னு அப்படி மட்டும்தான் எழுதிருந்தேன். நான் திரும்ப இந்த காரியங்களை சொல்ல காரணம் நீங்கள் தெளிவடையும்படி தான் இதை சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் சிலுவையை பற்றி உபதேசத்தை 30 வருடங்களாய் போதிக்கிறேன். எல்லா கோணத்திலும் சிலுவை உபதேசத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனாலும் அநேகர் சாபத்திலிருந்து விடுதலை ஆனார்கள், அநேகர் சாபத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை. இன்னும் பாவப்படியில் இருக்கிற ஜனங்கள் உண்டு, இயேசுவை போல மாறாத ஜனங்கள் உண்டு. அப்போ என்ன, இருள், பயங்கரமான இருள் பூமியை மூடி இருக்கிறபடினாலே அல்லேலூயா, வேத சத்தியங்கள் உள்ள தேவ பிரசன்னம் ஆண்டவரை மனுஷனை போய் மாற்றுவதில்லை என்பதை மட்டும் உணர்ந்தேன். எவ்வளவுதான் கடிந்து கொண்டு போதித்தாலும், எவ்வளவுதான் வேத வசனங்களை போதித்தாலும், அல்லேலூயா, வேதவசனை பின்பற்றாத ஒரு பயங்கரமான சாபத்தின் சக்தி இந்த பூமியை அரசாளுகிறது. அதை உணர்ந்தேன். அதாவது அல்லேலூயா, பாம்பின் வாயிலிருந்து தப்புவித்து சிங்கத்தின் வாயில் சிக்கி கொண்ட கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள், சர்ப்பமாகிய அந்த அல்லேலூயா பழைய பாம்பாகிய நாம் உலகத்தில் விக்கிரங்களை சேவிக்கும் போது இருந்த அந்த சாபத்தின் சக்தியை சிலுவை உபதேசத்தின் மூலமாய், தேவனுடைய பலியின் மூலமாய் விடுதலையாகி இயேசுவை போல மாறக்கூடியவர்கள் அடுத்த அந்தி கிறிஸ்துவின் சிங்கத்தின் வாயில் சிக்கி இன்னைக்கு தவிக்கிறதை காண்கிறேன். அதனால தான் இந்த சத்தியங்கள் அநேகருக்கு புரிவதில்லை. அல்லேலூயா, புரிவதில்லை. இந்த உலகத்தை சார்ந்த, உலகத்தை ஆஸ்தியை சார்ந்த, உலக ஆசீர்வாதங்களை சார்ந்துதான் பிரசங்கிக்கப்படுகிறது. மனுஷன் மறுரூபமாவது என்பதை அல்லேலூயா கிறிஸ்துவ மதத்தின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்ற வேண்டும் என்று துணிகிறார்கள். அல்லேலூயா, நல்ல கடுகுடுங்க. இந்த கிறிஸ்துவ உபதேசத்தில் இயேசுவை போல மாறாத எந்த மனுஷனும் வருகிற பயங்கரமான கொடிய ஆட்சிக்கு முன்பாக அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். பிசாசு கொண்டு வருகிற உபத்திரத்தில் ஒரு ஆள் கூட நிற்க மாட்டாங்க. இது உறுதி. இயேசுவை போல மாறினவனே, அல்லேலூயா, கிறிஸ்துவை தரித்து கொண்டவனே, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையை பெற்றவனே, பரலோகத்தின் பலனை பெற்றவனே, பரலோக வாழ்க்கை வாழ்கிறவனே, இந்த பூமியில் வருகிற உபத்திரவத்திற்கு நிற்க முடியும். நல்ல சாபம், கொடிய சாபத்திலிருந்து நாம் விடுதலையாகி இருக்கிறோம். உண்மை. எரியோ சாபம், எரியோவை திரும்ப கட்டுகிறவன் அல்லேலூயா அஸ்திபாரம் போடும்போது தலைப்பிள்ளையும் அல்லேலூயா கட்டி முடிக்கும் போது அல்லேலூயா கடைக்குட்டி பிள்ளையை அல்லேலூயா சாவார்கள் என்று யோசுவா சொன்ன காரியம் ராஜாக்களின் புத்தகத்தில் நிறைவேறியது. ராகேல் அல்லேலூயா விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்து லாபான் வீட்டிலிருந்து வரும்பொழுது அல்லேலூயா தன் தகப்பன் வீட்டு விக்கிரகங்களை எடுத்துகிட்டு வந்துட்டா. அந்த விக்கிரகத்தின் சாபமானது அவ அந்த வனாந்திரத்திலே செத்து போனா. வேதம் சொல்லுது, குழந்தை பெற்றெடுக்கும் போது, 2வது பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவள் இறந்து போனாள். எல்லாரும் உயிரோடு இருக்காங்க, அவள் இறந்து போனாள். இப்படி அல்லேலூயா ஏலியின் பிள்ளைகளை குறித்து, நீங்கள் சாபத்தின் சக்திகளை குறித்து வாசிக்கும் போது ஆண்டவரே இறங்கி சாமுவேலிடத்தில் சொன்னார். அல்லேலூயா, ஏலியின் வீட்டில் ஒரு செவரில் நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு இராதுன்னு சொன்னார். ஒரே நேரத்தில் எல்லா பிள்ளைகளும் ஏலியும் செத்து போனார்கள். சாபத்தின் சக்தி.
இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். இந்த கேஆசியை பற்றி நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அல்லா அந்த நாகமான்ட்ட அல்லா எலிசா வெறுத்த அந்த வஸ்திரங்களையும் அந்த அல்லா கொடுத்த வெகுமானங்களை அல்லா இவன் கேஆசி போய் வாங்கிட்டு வந்துட்டான். அதனால அவன் மேல் சாபம் வந்தது. நெகமானுடைய குஷ்டம் அல்லா ஒன்று மேலும் உன் சந்ததி மேலும் இருக்கும் என்று எலிசா சொன்னபடினாலே அவனுடைய குஷ்டம் அப்படியே கேயாசிக்கு வந்தது. உடனே அந்த அல்லா அந்த சாபம் அவனை பின்பற்றினதாய் காண்கிறோம். எத்தனை அல்லா ஆக்சிடென்ட்டுகள், எத்தனை அல்லா தொடர்ந்து வர்ற நோய்கள், அல்லா சஞ்சலங்கள், கடன்கள், அல்லா உபத்திரவங்கள் மத்தியில் தான் நம்ம சாபப்பிடியிலிருந்து விடுதலையாக இருக்கிறோம். அநேக சாபப்பிடியிலிருந்து விடுதலையாக இருக்கிறோம். விடுதலையான நாம் இன்னைக்கு எங்க போய் சிக்கி இருக்கிறோம்? அடுத்தால அந்தி கிறிஸ்துவின் அல்லா சிங்கத்தின் வாயிலே சிக்கி தவிக்கிறோம். என்ன இப்படிலாம் சொல்கிற சத்தியம் இருக்கா அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். அநேகருடைய போதனை என்ன தெரியுமா? சாபமே கிடையாது, பாவமே கிடையாதுங்கிறது தான் போதனை. அநேகருடைய சாபம் என்ன? ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு உங்களுடைய சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாருன்னு தான் பேசுகிறாங்க. அநேகருடைய அல்லா போதனை என்ன? இந்த பூமியிலே சுகித்திருக்க வாழ்ந்திருக்க தேவன் அல்லா ஆசீர்வதிக்க வந்தாருன்னு பேசுகிறாங்க. ஆண்டவர் பணக்காரர் ஆக்கிறதுக்கு வரல, பாவிகளை ரசிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் கிறிஸ்தவம். ஆனால் நீ எந்த கொடிவித சாபத்தில் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்க தேவன் வல்லவர். ஆனால் தூக்கி எடுத்த பின்பு, ஆனால் இயேசுவை தரித்து கொண்ட பின்பு, ஆனால் வயதவசனத்தை அறிந்த பின்பு, அபிஷேகம் பெற்ற பின்பு, ஆவியானவர் நடத்துதலை பெற்ற பின்பு, அந்த முதல்ல இருந்த சாபத்தின் பயங்கர பிடியை விட பல மடங்கு அதிகமான பிடிகளிலே சிக்கி இன்னைய கிறிஸ்தவர்கள் தவிக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் இதான் சாபத்தில் தவிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். நான் ஆழ்ந்து தேவ வசனங்களை தியானிக்கும் பொழுது கிடைச்ச ஒரு பதில், பெரிய பெரிய ரெவரண்ட் முதற்கொண்டு, பெரிய பெரிய சர்ச்சையில் நடத்துகிறவர்கள் முதற்கொண்டு அழகிய கொடிய சாபத்தினாலே சிக்கி தவிக்கிறார்கள். உபதேசம் என்ற சாபத்தினாலே, அல்லா கள்ள உபதேசங்களின் சாபத்தினாலே, இயேசுவை போதிக்காத ஒரு அல்லா சபையை நடத்தக்கூடிய போதனையினாலே, அல்லா கிறிஸ்துவின் தன்மையை குறித்து அறியாத போதனையினாலே, சிலுவை உபதேசத்தை அறியாத ஒரு போதனையினாலே, அல்லா மனம் திரும்புதல், பாவமன்னிப்பு, ரட்சிப்பு என்ற போதனையை அறியாத ஒரு போதனையினாலே இன்னைக்கு ரட்சிக்கப்படாதபடி மக்கள், கிறிஸ்துவ ஜனங்கள் அந்த அல்லா சொன்ன சிங்கத்தின் வாயிலே கிறிஸ்துவனாய் ஆன பிறகு சிங்கத்தின் வாயிலே சிக்கி தவிக்கிறார்கள். நான் நிறைய காரியங்களை போதிக்க முடியும். இன்னைக்கு அல்லா இந்த கிறிஸ்துவர்கள், நீ அல்லா முதல்ல சாபத்தில் இருந்தெல்லாம் அந்த விடுதலை கூட இந்த கிறிஸ்துவன் ஆனவரவு இல்லாத கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் முதல்ல பெற்ற கிறிஸ்துவில் பெற்ற அந்த விடுதலையை கூட இந்த அல்லா கிறிஸ்துவை பெற்ற பின் இல்லை. அது இந்த இப்போ உள்ள பிள்ளைகளை நான் நினச்சி பார்த்தா அது மகா கொடியதாக இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைகள் பயங்கர கொடியதாக இருக்கிறார்கள். ஏன் காரணம் என்னன்னா, இவன் கிறிஸ்துவின் அல்லா அந்தி கிறிஸ்துவின் அல்லா சிங்கத்தின் வாயிலே சிக்கிவிட்டார்கள். கிறிஸ்துவன் ஆன பிறகு பெரிய கேள்விக்குறி. நல்ல கேளுங்க, நீங்க இருக்கிற அறகுற விடுதலை கூட உங்க பிள்ளைகளுக்கு இல்லாததை நான் கண்டேன். இந்த இப்போ உள்ள இந்த ஜெனரேஷன்ல உள்ள பிள்ளைகள் யாருமே வேதத்தை வாசிக்கிறது இல்லை. இப்போ இந்த ஜெனரேஷன்ல உள்ள யாருமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதே அவமானம் என்று நினைக்கிறார்கள். அதுக்கு ஏற்றாற் போல உலகத்திலும் அல்லா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பயங்கரமான தடைகள், எங்க பார்த்தாலும் தடைகள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு இந்த பூமியிலே பயங்கர தடைகள். ஏனென்றால் தேவ பிரசன்னம் வெளிப்படக்கூடிய மனுஷன்கள் ஒன்று கூடவில்லை. அநேகர் அந்தி கிறிஸ்துவின் கடவாய்ப்பற்களிலே சிக்கினபடினாலே, அல்லா சாபத்துக்கு உண்டாகப்பட்டபடினாலே, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டு அவர் அல்லா கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களுக்கு உண்டான பாதுகாப்பற்றவர்களாய் மாறிட்டார்கள். அல்லேலூயா. சில சத்தியங்கள் போதிக்கும் போது நேருக்கு நேர் எதிர்த்து நிற்காங்க. எத்தனை பேர் நேருக்கு நேர் எதிர்த்து நிற்கிறார்கள். காரணம் என்னன்னா, நன்றியோடு அவங்களுக்கு அந்த காரியங்கள் புரியல. மிஷினரிகளை பார்த்து சொல்லிட்டாலே அது பயங்கரமான கோபமானு நினைக்கிறாங்க.
எவ்வளவு பெரிய தவறு! நீங்க தாவீதை பற்றி சொல்வீங்களாம், அவர் எசபேல் செய்த தவறுன்னு இன்னைக்கு வரையும் உலகம் மூலம் பிரசங்கிட்டு இருக்கோம். யார? இயேசுவின் தகப்பனாகிய அல்லேலூயா தாவீதின் இயேசுவின் நாமத்தில் ஒரு நிமிஷம். தாவீதின் தவறுகளை சொல்லுகிறார்கள், மோசையின் தவறை சொல்லுகிறார்கள், சாலமோனின் தவறை சொல்லுகிறார்கள், ஆபிரகாம் அபிவிசுவாசி என்று பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் ஒரு மிஷனரி ஒரு தவறை சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த இருள் அவருடைய கண்களை மூடி இருக்கிறது. ஐயா, அர்ப்பணிப்பு, சாவு, இழப்பு எல்லாம் இந்து மனுஷன் செய்யறான். ஐயா, இந்து மனுஷன் செய்யறான். அல்லேலூயா. நெல்சன் மண்டேலாங்கிறவர் ஆப்பிரிக்கா ஜனங்களுக்காக 20 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தார். இப்போ போன வாரம் ஸ்டாலின் இந்த அரியலூர் ஸ்டோன் சாமிங்கிற ஒரு மனுஷனுக்காக பாராட்டு விழா நடத்தினார். அவர் ஜாங்கட்டில் போய் ஏழை எளிய ஜனங்களுக்காய் பிரயாசப்பட்டு, அதில் இந்து மனுஷன் நான் சொல்கிறது, ஜாங்கட்டில் போய் 17 வருஷங்கள் அவரை நக்சலைட்டுன்னு தூக்கி கவர்மெண்ட் உள்ளே போட்டான். 17 வருஷங்கள் ஜெயிலில் இருந்தார். அதில் இல்லையா அவருக்கு இயேசுவே தெரியாது. இப்படி எத்தனை பேர்? யாரு? நேரு 7 வருஷம் உள்ள இருந்திருக்கிறாரு. சுதந்திர போராட்ட வீரத்தில் சுதந்திர போராட்ட நேரங்களில் ஏகப்பட்ட ஜனங்கள், அவர்களெல்லாம் இயேசுவை அறியாதவர்கள். அப்போ அர்ப்பணிப்போ அவர்களுடைய இழப்போ அவருடைய நோக்கு. ஆனால் பிரசங்கிக்கப்பட்டது என்னது? ஆனால் மீட்டெடுக்கப்பட்டது என்னது? தேவ அன்பு விளங்கப்பட்டதா? நன்மை பரலோராஜ்யத்தை கொண்டு செல்வதில்லை. நீங்கள் நன்மை செய்திருக்கலாம், பரலோராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. நாம் பர்னபாவை குறித்து பேசுகிறோம். அல்லேலூயா. பேதுரு அல்லேலூயா மாயமாலம் செய்தான் என்று பேசுகிறோம். ஆனால் பிரசங்கிக இவர்கள் எல்லாமே சிக்கிட்டாங்க. அர்ப்பணிப்பு அவசியம். ஆனால் அர்ப்பணிப்பு தான் மெயின் அல்ல, கிறிஸ்து சிலுவை தான் மெயின். அல்லேலூயா. நன்மைகள் அவசியம், நன்மை செய்வது அவசியம். ஆனால் நன்மைதான் மெயின் அல்ல. கிறிஸ்துவை பிரசங்கித்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மனுஷர்களை மாற்றுவதுதான் முக்கியம். நான் சொல்வதை சரியானபடி புரிந்து கொள்வீர்கள். எல்லாருடைய ஊழியங்களையும் நான் மதிக்கிறேன். எது கிறிஸ்துவை போல மாற்றவில்லையோ அதை நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவை போல மாற்றுகிற ஊழியங்கள் தான் பரலோகத்தின் ஊழியங்கள். இயேசு பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்து என்றார். அல்லேலூயா. அவர் பல இடங்களிலே பரலோராஜ்யத்தை குறித்து பேசினார். அவர் பல இடங்களில் மனம் திரும்புதலை குறித்து பேசினார். பல இடங்களிலே அல்லேலூயா பரலோராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பேசினார். அர்த்தம் என்னன்னா, நீங்க மனம் திரும்பினா பரலோராஜ்யத்தின் ஆளுகை உங்களுக்குள்ள இந்த பூமியிலே நீங்க பரலோகத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இதெல்லாம் வரிசையா நான் சொல்ல காரணம் என்னன்னா, இன்றைய கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா அடுத்தால் ஒரு சாபத்தின் சக்தியிலே சிக்கி கொண்டார்கள். என்ன சார்ந்து கண்களை குருடாக்கி சிலுவையை மறைத்து மனம் திரும்புதலையும் ரட்சிப்பதையும் மறுதலிக்க செய்து இயேசுவை போல மாற்றாதபடி திரும்ப ஒரு சிக்கல்ல போய் மாட்டி இன்னைக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். பொய்யான அந்நிய பாசையினாலும், பொய்யான அபிஷேகத்தினாலும், பொய்யான வசனங்களினாலும், பொய்யான ஊழியங்களினாலும், பொய்யான ஊழியர்களினாலும் அநேகர் சிக்கி தவிப்பது இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நீங்க புதிய ஏற்பாடுல சாபத்தில் சிலுவையில் சுமந்து விட்டார், உண்மை. நீங்க கடையில் போய் பைசா கொடுத்து சாமான் வாங்கினா தான் வாங்க முடியும். நீங்கள் ஒரு விடுதலையை விரும்பி போனால் தான் விடுதலை பெற முடியும். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற பின்போ அல்லது இயேசுன்னு சொன்ன உடனேயோ அல்லது நீங்கள் அல்லையா பாடல் பாடினதுனாலே அப்படி அல்ல. நான் என்னுடைய பாவத்தை மார்பில் அடித்து கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நான் இயேசுவை போல மாறுவதற்கு முயற்சி செய்து இயேசுவை அங்க அடையாளமாய் அச்சு அடையாளமாய் நான் எப்போது தரித்து கொள்கிறோனோ அப்போ தான் ரட்சிக்கப்படுகிறேன். இயேசுன்னு சொன்னாலே ஞானஸ்தானம், இயேசுன்னு சொன்னாலே அவங்க ரட்சிக்கப்பட்டதாக அறிக்கையிடுகிறார்கள். இல்லை, நான் ஊழியம் செய்தேன், பல வருடங்களாக ரட்சிக்கப்படாமல் தான் ஊழியம் செய்தேன். பல வருடங்கள் ரட்சிக்கப்படாமல் தான் ஊழியம் செய்தேன். ஏன்னா எனக்கு அந்த பாவத்தின் பிடியிலிருந்து என்னால் விடுதலையாக முடியவில்லை. ஆனால் நான் பெரிய ஊழியன் இன்னைக்கு வரை நான் ஒத்துக்கொள்வதில்லை. நான் ஊழியன்னே ஒத்துக்கொள்வதில்லை. நான் தேவனுடைய வேலைக்காரன், நான் ஒரு மேய்ப்பன், அதை மட்டும்தான் ஒத்துக்கொள்ளுகிறேனே தவிர அந்த கெத்து எனக்கு தேவையே இல்லை.
அதனால இப்ப நான் சொல்ல வர்றதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடிலே சாபம் இல்லை என்று பிரசங்கிக்கிற அநேகர் உண்டு. நான் இப்ப சொல்லுகிற காரியங்களை, நான் இப்ப பிரசங்கிக்கிற காரியங்களை கேட்கிற அநேக ஊழியர்கள் கூட நான் பேசுவது தவறு என்றும் அல்லது அல்லலியா இவன் அந்தி கிறிஸ்து என்றும் சொல்லக்கூடும். புதிய ஏற்பாடில் சாபம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மனுஷனை சாபம் பிடிக்கும். அல்லது அவன் சாபத்திலிருந்து விடுதலை ஆனாலும், சாப பிடியிலிருந்து விடுதலை ஆனாலும், விக்கிரக பிடியிலிருந்து விடுதலை ஆனாலும், அந்தி கிறிஸ்துவின் பிடியில் சிக்கி அடுத்த சாபத்தின் சக்தியிலே அல்லேலூயா உழலக்கூடும். ஏதோ அநேகருடைய நினைப்பு, நான் என்னுடைய பக்தி என் பிள்ளைகளை இல்லை, அவங்க ரட்சிப்பு தான் அவங்கள பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக நீங்கள் சத்தியத்தின் பாதையில் நடத்தணும், இல்லைன்னா சாபத்தின் சக்தியில் சிக்கிக் கொள்வார்கள். என்ன சாபம்? புதிய ஏற்பாடு சாபம் வாசிக்கலாம். கலாத்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். எட்டு 9 வாசிக்கலாம். ஒரு நிமிஷம், 6லேருந்து வாசிக்கலாம். ஆமென். ஆமென். நல்ல காலுங்க. எது சாபமா? கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்து யாரு? திருத்துவத்தை நீ மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அல்லேலூயா பரிசுத்தாவின் தன்மை பெற்று ரட்சித்து அல்லேலூயா கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறீர்கள். இந்த கிறிஸ்துவை இழந்து போகக்கூடிய உபதேசங்கள் இருக்கிறது. அநேகர்கள் நான் சொல்ற காரியங்கள் அநேகர் தெரியாத, புரியல. திருத்துவ தேவனில் ஒருவருடைய கிறிஸ்துவின் காலம்தான் இது. கிருபையின் காலங்கள், கிறிஸ்துவின் காலம்தான் ஜீவனை பெறக்கூடிய காலங்கள். இந்த காலங்களில் நாம் ஜீவிக்கிறோம். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனில் கிறிஸ்து இருக்கிறான்னு வேற சொல்லுது. பிதாவையும் குமாரனையும் உடையவன் கிறிஸ்துவை உடையவன். அல்லையா, கிறிஸ்துவை பெற்றிருக்கிறதுனா அடையாளம் அன்பு. 10 கற்பனையை ஒரே கற்பனையாக மாற்றுறது அன்பு. நீ உன்னை போல பிறரை நேசித்தால் நீ கிறிஸ்துவை தரித்து கொண்டதான் அடையாளம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே அப்படின்னு சொல்ல அப்படி தெளிவாக சொல்றாரு கலாத்தியருக்கு. வேறொரு சுவிசேஷம் இல்லையேன்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறவர்களே அல்லாமல் வேறு அல்லவே அல்ல. இதுதான் கொடிய சாபம். இதான் இயேசு நன்மை செய்கிறார், இயேசு குணமாக்குகிறார், இயேசு உன்னை சுமக்கிறார், கண்ணீரை துடைப்பார், காயங்களை ஆற்றுவார். உண்மை. நீ கிறிஸ்துவின் மூலமாய் பாவ சாபத்தில் இருந்து விடுதலையாகி இயேசுவின் சத்தத்தை கேட்டு நீ விடுதலையாகணும். யாரோ ஒரு ஆட்டை இயேசு பேசுகிறவர் அல்ல, எல்லாத்தையும் பேசுகிறாரு. அல்லேலூயா. அது உள்ள கேட்கக்கூடிய சத்தம், வெளியே கேட்கக்கூடிய சத்தம் அல்ல. அடுத்த நிலைக்கு 8. ஆமென். ஆமென். அவன் பிரசங்கிக்கிறவன் மட்டுமல்ல, பிரசங்கித்து அந்த செக்கல்ல போய் மாற்றாங்க விசுவாசிகளும் சபிக்கப்பட்டவர்கள். பிரசங்கிக்கிறவன் மட்டுமல்ல, சிக்கி தவிக்கிறவர்களும் பிரசங்கியார்கள். என்ன பிரசங்கியார்கள்? நீங்க அதை அவங்க சொல்ற கிறிஸ்து பொய் என்றும் மனம் திரும்புதல் தப்பு என்றும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவை பெறுவார்கள் என்பதை தப்பு என்றும் கிறிஸ்துவை பெற்றவன் ஜீவனை பெற்றவன் என்று போதிக்கிறதை தவறு என்றும் நீங்கள் இன்னொரு ஆளுக்கு போய் சொல்லும்போது நீங்கள் பிரசங்கியாக மாறுகிறீர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். அதனால நான் இப்படி நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லும்போது அநேகர் இவன் என்ன இப்படி பிரசங்கிக்கிறான்னு நினைக்கிறாங்க. நான் உள்ள சத்தியத்தின் அடிப்படையில் பொய்யல்ல, உண்மையான சத்தியத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அநேகர் இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. வேறொரு உபதேசம் இல்லை என்பதை சொல்லுது. கிறிஸ்துவின் உபதேசம் இல்லாமல் வேறொரு உபதேசம் இல்லை. இயேசுவின் உபதேசம் உங்களை சிலுவைக்கு நேராய் நடத்தும். கிறிஸ்துவின் உபதேசம் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தும். இயேசுவை சுட்டி காமித்து உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தும். திருத்துவ தேவனில் ஒருவராகிய கிறிஸ்துவின் காலம்தான் இந்த காலங்கள். அதனால இதை மறுதலிக்கிற யாரும் சபிக்கப்பட்டவர்கள்.
இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நான் வேகமாக முடிக்கிறேன், நேரம் காணாதுன்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். ஆமென். புதிய ஏற்பாடுல சாபமே கிடையாது. சாபமானார், சாபத்தை சுமந்துட்டார். நானும் விசுவாசிக்கிறேன், சாபத்தை சுமந்தார். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய அல்லேலூயா நன்றியோடு கூட 22 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமே போனால் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் என்றால் அல்லேலூயா உருவாக்குகிறவர், படைக்கிறவர், அவர் சிருஷ்டிகர்த்தார். இயேசு என்றால் பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். கிறிஸ்து என்றால் அல்லேலூயா அபிஷேக அல்லேலூயா பாவம் மன்னிக்கப்பட்டவர்களை அபிஷேகிக்கும்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த 3 பேர்லையும் கர்த்தர், இயேசு, கிறிஸ்து, இந்த 3 பேர்லையும் நீங்கள் அன்பு செலுத்தவில்லை என்றால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசுவை மட்டும் பிரசங்கிக்கிற சபைகள் உண்டு. ஆவியானவர் 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 அபிஷேகம் வரம் வல்லமை இதை மட்டும் பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு. இஸ்ரேல் ஜனங்களைப் போல அல்லேலூயா பழைய ஏற்பாடு கர்த்தரை மட்டும் பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு. சபிக்கப்பட்டவர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு செலுத்த வேண்டியது என்றால் நீ சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுகிறது. திருத்துவ தேவனை குறித்து சரியான தெளிவு வேண்டும். கர்த்தர் என்றால் என்ன, இயேசு என்றால் என்ன, பரிசுத்த ஆவி என்றால் என்ன? மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். 3 பேர் 3 கிரியைகளை செய்கிறார்கள். அவர்கள் பரலோகத்தில் திருத்துவ தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் வீற்றிருக்கிறார். இப்போ உங்களுக்கு உதவி செய்வது அல்லேலூயா கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அவர் இயேசுவை காண்பிப்பார், சிலுவையை காண்பிப்பார், இயேசுவின் போதனையை காண்பிப்பார். அவர் இயேசுவை போல உங்களை மாற்ற உயிர்த்தெழுந்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை தகுதிப்படுத்துவார். நீ அப்படி வரலன்னா சாபம். நான் இப்போ பிரசங்கிக்கல, 10 வருடங்களுக்கு முன்பாகவே பிரசங்கித்திருக்கிறேன். இந்த கிறிஸ்துவர்கள் பிடித்திருக்கிற சாபத்தின் தன்மை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், நேரம் வேகமாக போகிறதுனால சீக்கிரம் முடிப்போம். அதில் 7வது அதிகாரம், யோவான் 7வது அதிகாரம் 49வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 49. ஆமென். இது என்ன எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுதா? வேதம் என்றால் என்ன? பலியின் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது வேதம். பலியை குறித்து தானே தெளிவு. ஆடு மாடு இவைகளுடைய பலி மனுஷனுடைய சாபத்தை நீக்குவதில்லை. இயேசு எனக்காய் பலியானார், என்னை போல ஆனார், என்னை போல மாம்சமானார். நானும் மாம்சமும் இரத்தமும் உடையவனாய் இருந்தபடினாலே என்னை போல மாம்சமானார். இன்னும் ஞானப்பாலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சபையில். இன்னும் அல்லேலூயா கூனியானிய ஸ்திரியை தொட்டார், அல்லேலூயா கண்களை தொட்டார், லேகியோனை துரத்தினார், அல்லேலூயா குஷ்டரோகி. இது இல்லை. இதெல்லாம் ஆரம்ப பிறந்த உடனே கொடுக்க பால். இப்போ மாம்சத்தை அடிக்கிறவர் புசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பலமான ஆகாரம், நான் சொல்றது பலமான ஆகாரம். அப்போ பலியை குறித்து நீ போதிக்கப்படலை, பலியை குறித்து நீங்கள் கேள்வியப்படலைன்னா நாம் சபிக்கப்பட்டவோம். பலி யாரு? இயேசு எனக்காய் பலியானார். அவர் பேர் கிருபாகர பலி, கிருபையை பெறக்கூடிய ஆசனத்தை உடையவர். சிலுவை தான் கிருபையான ஆசனத்தை பெறக்கூடியது. நீங்கள் பாவம் மன்னிப்படையும் போது தான் கிருபையை பெறுவீர்கள். கிருபைக்குன்னே அநேக ஊழியங்கள் இருக்கு. கிருபையின் போதனைகள், கிருபையின் போதனை பற்றி இல்லை, அது பலியிலிருந்து தான் கிருபை பெற வேண்டும் என்பது போதனை தான் தேவை. அநேகர் இந்த பலியை குறித்து பேசுவதே இல்லை. நீ பலி இல்லாமல் இரக்கம் இல்லை, பலி இல்லாமல் அன்பு இல்லை, பலி இல்லாமல் விடுதலை இல்லை, பலி இல்லாமல் பரலோகராஜ்யம் இல்லை, பலி இல்லாமல் உனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. பலியை தியானிக்கலன்னு நாம கிறிஸ்துவனே கிடையாது.
ஆனால் அதான் வேதம் தெளிவாக சொல்லுது. வேதத்தை அறியாத, வேதம்னா பலியை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். பல பல நேரங்களில் எனக்கு கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் பெரும்பகுதி சிலுவை உபதேசத்தை தான் பண்ணியிருக்கேன். மனம் திரும்புதல் பல நேரங்களில் பல இடங்களில் நடத்தி இருக்கிறேன். நான் அல்லையா தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லையா அறிந்த ஜனங்கள் மத்தியிலோ அறியாத ஜனங்கள் மத்தியிலோ பாவத்தையும் சாபத்தையும் சுட்டி காண்பித்து அதை மனம் திரும்புவதற்கு வைத்து பலியை போதித்து கிறிஸ்துவை பெறுவதற்காக பல நேரம் முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஆனால் பலியை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இயேசு எனக்கு பலியானார் சொல்லலாம், அல்ல எந்த வகையில் பலியானார், எப்படியெல்லாம் பலியானார், என்ன காயப்பட்டார், அவர் தண்டனை எப்படி ஏற்றுக்கொண்டார், நமக்கு எப்படி பலியானார்ங்கிறத புரியணும். அவர் தான் கிருபாதார பலி. இதை அறியலைன்னா சபிக்கப்பட்டவன். நீ ஆறாக இருந்தாலும் சரி. அநேக சபைகளில் மனம் திரும்புதல் போதிக்கப்படுவதே இல்லை. அந்த லெங்க் நாளில் மட்டும் 40 நாளில் சில நாட்கள் 7 வார்த்தை 7 வார்த்தை 7 வார்த்தைன்னு சிலுவையில் பூத்த 7 மலர்கள் 7 வார்த்தைகள். இது 7 வார்த்தை அல்ல, மட்டுமல்ல, சிலுவையை பற்றி இருக்கிற உபதேசம், சிலுவை பற்றி இருக்கிற பிடித்திருக்கிற உபதேசம், ஆணியும் உபதேசம், காயங்களும் உபதேசம், பலியும் உபதேசம், அல்லையா தண்டனையும் உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த 40 நாளும் 7 வார்த்தைகளை குறித்து தான் அநேகர் பிரசங்கிக்கிறார்கள். நான் அதை குற்றவாளியாயிட்டீர்கள், அது பிரசங்கிப்பது நல்லது, ஆனால் மற்றவைகளையும் பிரசங்கிக்க வேண்டும் என்பதுதான். அதனால இந்த வேதம் சொல்லுது அல்லையா, இந்த வேதத்தை அறியாதவர்கள், இந்த பலியை குறித்து அறியாதவர்கள், பலியின் கோட்பாட்டை குறித்து அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு சாபம் இருக்கா? அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தேன்னா இயேசுவின் பிறப்பில் இருந்து அவர் மரணம் வரை எதுவரை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா, நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலை ஆயிடலாம். இயேசுவை குறித்து அறிவது தான் சாபத்திலிருந்து விடுதலை. அவர் எப்படி பலியானார், எப்படி காயப்பட்டார், எப்படி மரித்தார், எப்படி உயிர் தொழுந்தார், இப்போ எங்கே இருக்கிறார், இதெல்லாம் அறிவது தான் விடுதலை. அநேகர் அல்லையா மாயையாய் கண்களை கட்டி பிசாசானவன் குருடாக்கி இருப்பதை காணலாம். அவனை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை அல்லையா பலப்படுத்துவார். இப்படியே பேசி 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 ஒருத்தரும் பலப்படலை, ஒருத்தரும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஊழியக்காரர்களை தவிர. பணத்தின் அடிப்படையில் ஊழியம் அல்ல. நல்ல திரும்ப திரும்ப காட்டுங்க, பணத்தின் அடிப்படையில் ஊழியங்கள் அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஊழியங்கள். மனுஷனை பார்த்து செய்கிறது ஊழியம் அல்ல, தேவனை பார்த்து மனுஷனை நடத்துவது தான் ஊழியம். ஊழியம் என்பது அநேகர் மனுஷன் சொன்னால் மனுஷன் அப்படி செஞ்சால் மனுஷன் அப்படி செய்ய மாட்டாங்க. இல்லை, தேவனை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு அது செய்கிறது தான் ஊழியம். நீங்கள் அல்லையா இன்னைக்கெல்லாம் சபைகளில் ஊழியக்காரர்களாம் சம்பளம் கிடையாதுன்னு எத்தனை பேர் ஊழியம் செய்கிறான்னு தெரியல. வருது பெரிய கொடிய காலம், ஒருத்தரும் சபை நடத்த முடியாத கொடிய காலம், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடி இடிக்கப்படும் காலம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 71வது வசனம். தொடங்கினான். ஆமென். இதுதான் பெரிய காரியம். இயேசுவை மறுதலிக்கிறது சாபத்தின் அடையாளம், பயங்கரமான சாபத்தின் அடையாளம். இயேசுவை மறுதலிக்கிற காரியங்கள். எனக்கும் பலவீனங்கள் வந்தது உண்டு. இப்போ 2 நாளைக்கு முந்தியெல்லாம் பயங்கர பலவீனம். ஆண்டவரே இவ்வளோ உழைக்கிறேன் அல்லையா, பணத்தை மையமாக வைக்கல, கட்டடங்களை மையமாக வைக்கல, ஆத்மாக்களை தான் மையமாக வைக்கிறேன். ஆனால் நீ சொல்கிற சத்தியங்கள் யார்ட்டையும் போய் சேர மாட்டேங்க ஆண்டவரே. யாரையுமே என்னால் எழுப்ப முடியல. ஆனால் ரட்சிப்பு உம்முடையது. ஏன் சரீரத்தில் வேறு பயங்கர பலவீனங்கள் அல்லையா, நன்றியோடு கூட பண செலவுகள், ஓவரான செலவுகள். 3 நாள் அங்கே இருக்கிறேன், 3 நாள் இங்கே இருக்கிறேன். இந்த 3 நாளில் இங்கே குளிச்சா அங்கே வெயில், அது வெயில் குளிச்சன்னு கூட வெளியே சொல்ல முடியல. உடனே பயங்கர தத்துவங்கள்,
ஏன்னா அங்கே போனோம்னா நான் வெயில் பயங்கர வெயில் இருக்கணும், இங்கே இருந்துன்னா பயங்கர குளிச்சா இடையில என் சரீரம் வேகடி அழல் நோவுகிறது. இவ்வளவு பிரயாசப்பட்டும் பலன் இல்லை. 1000 நோட்டீஸ் அடித்து கொடுத்தோம், ஒருத்தராது என்னன்னு கேட்கவே இல்லை. இப்படி பல காரியங்கள் 1 வருஷமாக குளோரிங்கா சர்ச்சில் அல்லையா ஜபக்கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் வர்றவங்க அடுத்த வாரம் வரதில்ல, திடீர்னு 5 பேர் வராங்க, திடீர்னு 10 பேர் வராங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சோர்வுக்கு உள்ளாக்குகிறது. ஆனாலும் என் தேவன் ஜீவிக்கிறார். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் மறுதளிக்கிறேன்னா ரொம்ப நேரம் ஆகுது, வேண்டாம் ஊழியமே வேண்டாம், தூக்கி போட்டு போயிடலாம். ஆனால் மந்தையை விடுவரவனுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுது. ஐயோன்னா சாபம், ஐயோன்னா சாபம். விடிய காலமும் சாயங்காலமும் கரெக்டாக நீங்கள் எந்திக்கலையோ 5 மணிக்கு கரெக்டாக எந்திரிச்சு உட்காந்து ப்ரேயர் ஆரம்பிக்கிறேன். எந்த வித சம்பளமும் யார்ட்டையும் வாங்குறதில்ல. கரெக்டாக நீ அநேகர் இன்றைக்கி வர்றவங்க 4 நாள் வர்றதில்ல, 5 ஆனத்துக்கு வருவீங்க, 5 ஆனத்துக்கு 6 நாள் வருவீங்க, 1 நாள் வரமாட்டீங்க. ஏன்னா நான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு எவ்வளோ பலவீனமாக இருக்கும். சொந்த சர்ச்சு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, சொந்த உழைப்பு கிடையாது, வேறு எதுவுமே நோக்கம் இல்லை. தேவனுடைய திட்டங்கள் மாத்திரம்தான் நோக்கம். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அல்லேலூயா சொல்லுகிற சத்தியத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இல்லை. ஆனால் இதை மறுதளிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலன் அடைவார்கள். அவர் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பாருங்கிற அல்லேலூயா வாஞ்சியிலும் தாகத்திலும் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓடின ஓட்டங்களுக்கு பட்ட பிரயாசங்களுக்கு பலனே இல்லை. ஆனால் என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்து கொண்டார். ஆனால் ஊழியத்தின் பாதையில் தான் கொஞ்சம் பலவீனப்படுதே தவிர, ஆனால் குடும்ப பாதைகளில் எதுவுமே எனக்கு சிக்கல் கிடையாது. பிள்ளையோ அல்லேலூயா அவங்களுடைய சந்ததியை பற்றி எனக்கு கவலை இல்லை. கவலை இல்லைன்னு சொல்ல, கவலை இல்லாதபடி கர்த்தர் நடத்தினான். ஆனால் ஊழியத்தின் பாதையில், இந்த கனமான ஊழியத்தின் பாதையில் எவ்வளவு போதனைகள், எவ்வளவு விடுதலைகள், எத்தனை சாப பிடியிலிருந்து ஜனங்கள் விடுதலை, எத்தனை பாவ பிடியிலிருந்து ஜனங்கள் விடுதலை. ஆனால் அதுக்கு அப்புறம் உள்ள ஓட்டங்களிலே பிரயாசத்தின் பலன் இல்லை. மறுதளிச்சிருவோமா? பேதுரு அவன் சபிக்கவும் சத்தியமனவும் ஆரம்பித்தான். என்ன அர்த்தம் தெரியுமா? சத்தியமா சொல்ல இவன் மனுஷனே இல்லை அப்படின்னு சாபம் விட்டான். மறுதளிக்கிறது ரொம்ப ஈஸி, நடக்கிறது கஷ்டம். மறுதளிச்ச பிறகு வருகிற பிரச்சனை இருக்க, பயங்கர பிரச்சனை. அவன் உடனே மனம் திரும்பிட்டான். நீங்கள் 67 மத்தியில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்கு அவன் மனம் கசந்து அழுதான்னு எழுதியிருக்கு. அதனால் விடுதலையாக்கப்பட்டான். அதனால் இந்த அந்த மறுதளிக்கிற காரியங்கள் சாபத்தை கொண்டு வரும். பயங்கரமான ஒரே வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். முடிவு என்னமா இருக்குங்க? நிறைய வசனம் சொல்லணும், இப்போ நேரம் இல்லை. இவ்வளவு சாபத்தின் மாட்டினவங்களுடைய அடையாளம் அது மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் டயம் ஆகிட்டே இருக்கு, 33 நிமிஷம் ஆகிட்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து. ஆமீன், ஆமீன். புசித்து குடித்தார்கள். ஒரு நிமிஷம், நல்ல காலங்க. இந்த காலங்களில் புசிப்பும் குடிப்புக்கும் செலவு பண்ணுறத பார்த்தா பயங்கர செலவு பண்ணுறாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, எனக்கு 8-10 வயசு இருக்கும்போது 1 கிலோ ஆட்டுக்கறி 8 ரூபா. எவ்வளவு? ஒரு சரியான கிடாயின் விலை 100 ரூபா. 100 ரூபாய்க்கு ஒருத்தன் கிடாய் வச்சுட்டா, டேங்கப்பா 100 ரூபாய்க்கு வச்சுட்டியா அப்படிமா. அந்த கிடாயை பார்த்தா 10-20 கிலோ இருக்கும். இந்த 8 ரூபா கறியில் நாங்கள் 8 ரூபாய்க்கு வாங்காமல் 4 ரூபாய்க்கு கறி வாங்கிட்டு போய் அதில் 2 உருளைக்கிழங்கை வெட்டி போட்டு வீட்டில் இருக்கிற 5 பேர் சாப்பிடுவாங்க. அது 5 பேர் திருப்தியாக சாப்பிடுவாங்க. குழம்பு வச்சு கறி வச்சு திருப்தியாக சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் 2 துண்டு போட்டு அழகான சாப்பாடு சாப்பிடுவாங்க.
இப்போ நான் ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு பெரிய புஸ்தகம் கொடுக்கானா, அதுக்கு பேர் மெனு. அதில் பார்த்தோம்னா 10 வகை இல்லை, 20 வகை இல்லை, 50 வகை இருக்கு. சாப்பிட்டுட்டு ஒரு குடும்பம் சாப்பிட்டுட்டு வெளியே வருதுன்னா எவ்வளோ தெரியுமா? 15,000, 20,000, 10,000க்கு மேலே தான் சாப்பாடு போகிறோம். ஒரு குடும்பம் எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்டு வெளியே வந்துட்டுனா அதுக்காக தான் மெனு கொடுக்கான். நம்மெல்லாம் உள்ளே போக முடியாது. அல்லதுயா, நான் பூனாவில் ஒரு ஹோட்டலில் போய் டீ குடித்தேன், நானும் ஒரு ஆளும். நான் ஒரு வடையும் ஒரு டீ தான் குடிச்சிருக்கேன். நான் சொல்லுது 10 வருஷத்துக்கு முந்தி. ஒரு வடையும் டீயும் எனக்கு 99 ரூபா பில்லு. அது உடனே செமிச்சிட்டு 95 ரூபா. நம்ம 140 ரூபா சாப்பாடு கொடுத்தது. அம்மா எல்லாம் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. குடி பார்த்தா இப்போ பெண்ணும் ஆணும் குடிக்க ஆரம்பிச்சுட்டு. நான் சவுத் இண்டியன் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வேலை பார்த்தேன் பாம்பேயில். எல்லா வீடுகளும் போய் ஜாமான் கொடுத்துட்டு வரணும். கொடுக்க போயிருக்கேன். வீட்டுக்குள்ளே மியூசிக் சத்தம் பயங்கரமாக அடிக்கி. கதவுல சின்ன ஓட்டை இருக்கும், அதில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். உள்ளே இருந்து பார்க்கவும் வெளியே இருந்து உள்ளே பார்க்கறதுக்கும். பார்த்துருக்கீங்களா அதை? நான் கதவு உள்ளே இருந்து வெளியே இருந்து உள்ளே பார்க்க பொண்ணும் ஆணும் பிள்ளைகளும் எல்லாம் குடிச்சிட்டு ஆடுது. நான் இது 20 வருஷத்துக்கு முந்தி உள்ளதை சொல்கிறேன். அதுவும் ஆர்சி குடும்பம், அதுவும் அந்தேரிங்கிற இடத்துல ஆர்சி சர்ச்சுக்கு எதிர்த்த தெருவில் உள்ள ஒரு குடும்பம். உள்ளே பார்க்குற எல்லாம் முன்னால் கிளாஸ் இருக்குது, பாட்டில் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரையும் குடிச்சிட்டு ஆடுதாங்க. அடுத்தால என்ன இருக்கு? பெண் இப்போ பார்த்தீங்கன்னா வரமுறையே கிடையாது. முந்தி அக்கா தங்கச்சி முறை வந்துன்னா கட்டக்கூடாது. நீ யாராவது ஒருத்தி வந்து அண்ணன்ட்டான்னா அண்ணன் சொல்லாத அப்படிங்க. ரொம்ப படுமோசம். பணம் இருந்தால் தங்கச்சி கூட மனைவி ஆகிறா. அது தூரத்து சொந்தம்ல தங்கச்சி இல்லை, அதெல்லாம் கிடையாது. பணம் இருக்கா தங்கச்சி மனைவி தான். சித்தியை கட்டுறோம், அக்காளை கட்டுறோம், தங்கச்சியை கட்டுறோம். இன்னைக்கு பெரிய இப்போ பெரிய ட்ரெண்ட் என்ன தெரியுமா? கணவனை வாடான்னு கூப்பிடணும். கணவன் வந்தோடனே பாத்திரம் தெரியுமா தேய்ச்சி போடணும், துணி வைக்கணும், எல்லாம் வீட்டு மாலிஷ் பண்ணணும். இவன் கட்டில் படுத்துக்கணும். கடைசி காலத்தின் அடையாளம் எங்கேயோ நடக்குது இல்லை, நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டில் நடக்குதுன்னு நான் பாடமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தல நடக்கும். போதும் நினைங்க. இங்க எங்க பாரு எல்லாம் விற்றார்கள், விற்கிறதும் வாங்குறதும் கட்டுறதும் வீடு கட்டிடணும் எப்படியாவது. என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எப்போ அந்த பூமியில் எனக்கு ஒரு வீடை வாங்கிட்டப்போ. நமக்கு வீடு எங்க இருக்கு? அங்க ஒரு வீடு நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், வாசஸ்தலை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இது ஒரு பெரிய கட்டுறது வந்து விற்கிறது, கட்டுறது, நாட்டுறது பூராமே இந்த உலகத்தில் கடைசி நாட்கள் இருக்கிறதுனால எங்க பாரு வீடு கட்டுறான். எந்த இந்த இந்தியாவில் எந்த முக்கில் போனாலும் சரி அங்கே கட்டுமானம் தான் நடக்குது. கேரளாவை எடுத்துக்கிடுவோம், ஆந்திராவை எடுத்துக்கிடுவோம், பெங்களூரை எடுத்துக்கிடுவோம். பெங்களூர் போனீங்க மாடி மாடியாக கட்டிகிட்டே போகிறோம். 15 மாடி 20 மாடி அப்படியே கட்டிகிட்டே போகிறோம். இங்கே பார்த்து பணம் எங்கே தான் இருந்து வருமானம் குச்சியிலே போட முடியல, அவன் அவ்வளோ தூரம் கட்டிகிட்டே போகிறோம். இந்த கடைசி காலத்தின் அடையாளம் இயேசுவை இழந்ததின் சாபத்தின் சக்தி தான் இதெல்லாம். உண்ணுகிறதற்கும் உடுக்குவதற்கும் இடத்திற்கும் மக்கள் ஓடி திரிகிறார்கள். சாபம் பயங்கர கொடிய சாபமா மாறிட்டு. அதனால ஏமாறினுச்சுன்னா இயேசுவையும் இயேசுவில் அறையப்பட்ட சிலுவையையும் சிலுவையில் நடந்த ரட்சிப்பையும் ரட்சிப்பினால் கிடைத்த கிறிஸ்துவையும் அல்லது ஆயத்தம் பண்ண தகுதி இல்லாதனால எல்லாம் சாபமாய் முடிந்தது.
கிறிஸ்துவர்கள் அநேகர் சாபப்பிடியில் இருக்கிறார்கள், இது உண்மை. இந்த சாபப்பிடியிலிருந்து சிக்கி தவிக்கிற ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் அதிகம்.